فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக நடைபெறும் கல்வி சிந்தனைகள் என்ற தலைப்பிலே வாரந்தோறும் கல்வி சம்பந்தமான பல்வேறு தலைப்புகளை அலசி ஆராய்ந்து அதன் மூலமாக நம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே கல்வி பற்றியான விழிப்புணர்வை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது வருகின்ற மார்ச் மாதம் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. அந்த பொதுத் தேர்வினை ஒட்டி கடந்த வாரங்களில் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் பொழுது மனனம் செய்யும் முறை எப்படி திட்டமிட்டு படிப்பது போன்ற செய்திகளை வீடியோக்களின் வாயிலாக கடந்த வாரங்களில் நாம் அறிந்தோம். அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயமானது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களில் கணினி அறிவியல், கணினி பயன்பாடுகள், கணினி தொழில்நுட்பம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த பாடத்தினை படிக்கக்கூடிய மாணவர்கள் பொதுத் தேர்வில் இந்த பாடத்தில் அதிக மதிப்பெண்களை பெறுவது எப்படி என்பதை பற்றியான விஷயங்களை விரிவாக இந்த வீடியோவிலே நாம் காண இருக்கிறோம். முதலாவதாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த 2 வகுப்பிலே நமக்கு விருப்ப பாடத்திற்கு தகுந்தாற் போல இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், உயிரியல், பொருளியல், வணிகவியல் என்று ஒவ்வொரு பிரிவிற்கேற்ப ஒவ்வொரு குரூப்புக்கு ஏற்ப நாம பாடங்களை படித்து வருகிறோம். இதில் பெரும்பான்மையாக கணினி அறிவியல், கணினி பயன்பாடுகள் என்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் என்ற 2 பாடங்கள் பரவலாக மாணவர்களால் படிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் கணிப்பொறியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, கணிப்பொறியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், அதன் மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த துறையை, இந்த பிரிவினை தேர்ந்தெடுக்கிறார்கள். 2018க்கு முன்பாக வரை 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த 2 வகுப்புகளுக்கும் கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற பாடம் மட்டுமே இருந்து வந்தது. 2018க்கு பின்பாக புது புத்தகங்கள், நியூ சிலபஸ் வந்ததற்கு பின்பாக கணினி அறிவியலை, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸை 3 விஷயங்களாக 3 பாடங்களாக பிரிக்கிறார்கள். ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கணினி அறிவியல். இன்னொன்று கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கணினி பயன்பாடுகள். மூன்றாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கணிப்பொறி தொழில்நுட்பம் என்று 3 பாடங்களாக பிரித்து கம்ப்யூட்டர் சயின்ஸினை சயின்ஸ் படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டமாக மாற்றினார்கள். கணினி பயன்பாடுகள் என்ற ஒரு விஷயத்தை வணிகவியல் படிக்கக்கூடிய காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும்படி அந்த பாடத்திட்டத்தினை, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும் வண்ணம் கணினி பயன்பாடுகள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் என்ற தலைப்பிலே ஒரு பாடமும், வொகேஷனல் குரூப் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த பிரிவு, அந்த வொகேஷனல் குரூப்புக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதாவது கணினி தொழில்நுட்பம் என்ற 3 பாடத்தினை பிரித்தார்கள். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளிகேஷன்ஸ், டெக்னாலஜி இந்த 3 பாடத்தை பொறுத்தவரை அதிகமாக மதிப்பெண் வாங்குவது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். எப்படி அப்படின்னா, பொதுவாக 2018க்கு பின்பாக
200 மதிப்பெண்களை கொண்ட 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த 2 வகுப்புகளும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் 200 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். மொத்தம் 6 பாடங்கள் இருக்கும். 6 × 200 1200 மதிப்பெண்களுக்கு தேர்வினை எழுதுவார்கள். 2018 பின்பாக அனைத்தையும் 100ஆக குறைக்கப்பட்டது. 200 மதிப்பெண்களாக இருந்தது 100 மதிப்பெண்ணாக குறைக்கப்பட்டு 100 மதிப்பெண்களையும் மாணவர்கள் எழுத தேவையில்லை. 90 மதிப்பெண்களுக்கு எழுதினால் போதுமானது. 10 மதிப்பெண்களை இன்டர்னல் மார்க்காக அக மதிப்பீட்டு மதிப்பெண்ணாக போடப்பட்டது, இன்டர்னல் மார்க் என்ற அடிப்படையில். அதே போல அறிவியல் பாடத்திட்டத்திற்கு 2ஆக பிரித்தார்கள். ஒன்று 70 மதிப்பெண்கள் தியரி, அதாவது ரிட்டன் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத வேண்டியது 70 மார்க்குக்கும் 30 மார்க்கு பிராக்டிகல், அதாவது செய்முறை தேர்வுக்கும் என ஒதுக்கி இருந்தார்கள். அந்த பகுதியில தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளிகேஷன், டெக்னாலஜி இந்த மூன்றுமே அந்த வகைக்கு கீழே வந்துவிட்டது. எப்படி 70 மார்க் தியரி, 30 மார்க் பிராக்டிகல், இந்த மாதிரியான ஒரு நிலை. மொத்தம் எத்தனை மதிப்பெண் எடுக்க வேண்டும் பாஸ் ஆவதற்கு என்றால், எப்படி வழக்கம் போல 10ஆம் வகுப்புல 35 மார்க் எடுத்தா பாஸோ, அதே மாதிரி 11th 12th இரண்டிலுமே 35 மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த பாடங்களை பொறுத்தவரை 70 மதிப்பெண்களுக்குத்தான் பொது தேர்வுல தேர்வு எழுதுவார்கள். 30 மதிப்பெண்கள் செய்முறை தேர்வு, அதாவது பிராக்டிகல் எக்ஸாம். இந்த பிராக்டிகல் எக்ஸாமை பொறுத்தவரையும் அநேகமாக எல்லா பள்ளிகளிலும் 30 மதிப்பெண்களை வழங்கி விடுகிறார்கள். மீதமுள்ள 70 மதிப்பெண்கள்ல எத்தனை மார்க் எடுத்தால் தேர்ச்சி அடைய முடியும் என்றால் 15 மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது. எத்தனை மார்க்? 15 மார்க் எடுத்தாலே பாஸ். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாஸ் ஆகிறது ஈஸி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல பாஸ் ஆகிறது ஈஸி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜில பாஸ் ஆகிறது ஈஸி. இப்ப 15 மார்க்குக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே 30 மார்க் பிராக்டிகல், நாம 15 மார்க் எடுத்தா போதும். 30 பிளஸ் ஒரு குறைந்தபட்சத்துல ஒரு 15 மார்க் எடுத்தா 15 பிளஸ் 30 45 மார்க்குகள் வரும். எத்தனை மார்க் எடுத்தா பாஸ்? 35 எடுத்தாலே பாஸ். நமக்கு 15 மார்க் பிளஸ் பிராக்டிகல்ல ஒரு 30 மார்க் 45 மார்க்ஸ். சாதாரணமா 15 மார்க் எடுத்தாலே 45 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது 30 மார்க்ஸுக்கான வழிமுறை. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளிகேஷன்ஸ், டெக்னாலஜி இத ரெண்டா பிரிக்கிறாங்க. தியரி 70 மார்க்ஸ், பிராக்டிகல் 30 மார்க்ஸ். இப்போ இந்த 30 மார்க்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க, பிராக்டிகலை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பிராக்டிகலுக்கு 30 மார்க் எப்படி போட போறாங்கன்னா, நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் 10 மதிப்பெண்கள் அக மதிப்பீடு என்ற பெயரால், அதாவது இன்டர்னல் மார்க்ஸ் என்ற பெயரால் 10 மார்க் ஒதுக்கிடுறாங்க. இப்போ 30ல 10 மார்க் என்ன ஆகுது? அக மதிப்பீடு, அதாவது இன்டர்னல் மார்க்ஸ்க்காக ஒதுக்கிடுறாங்க. மீதமுள்ள 20 மதிப்பெண்கள்ல 5 மார்க் ரெக்கார்ட் நோட் புக் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம்ஸ் எழுதக்கூடிய செய்முறை நோட்டு புத்தகம், அந்த நோட்டு புத்தகத்திற்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. அதாவது ரெக்கார்ட் நோட் புக்கு 5 மார்க்ஸ். மீதமுள்ள 15 மார்க் ப்ரோக்ராம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தா பைத்தான் ப்ரோக்ராம் எழுதணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸா இருந்தா பேஜ் மேக்கர் அப்படின்ற இது கொடுத்துருக்காங்க, PHP. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதணும். கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாக இருந்தால் ஆட்டோகேட், அடாப் பேஜ் மேக்கர், இந்த அடாப் இன்டிசைன், இந்த மாதிரியான பிராக்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இதுல அவங்களுக்கு 15 மார்க் பிராக்டிகல் செஞ்சா 15 மார்க்ஸ். 5 மார்க் என்ன? ரெக்கார்ட். அப்போ 15 பிளஸ் 5 எவ்வளவு? 20. 10 மார்க்ஸ் எதுல போடுறாங்க? அக மதிப்பீடு, அதாவது இன்டர்னல் மார்க்ல போடுறாங்க. அப்போ இந்த 30 மார்க் எடுக்கிறது ஈஸி. இது எப்படி அப்படின்னா, பொதுவா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ், 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த 4 வகுப்புகளை பொறுத்தவரை இவர்களுக்கு மொத்தம் 10 பிராக்டிகல், 10 செய்முறை தேர்வு இருக்கும். இதுல கவர்மெண்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாடல் கொஸ்டினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் 5 பிராக்டிகல்ல இருந்து ஒரு கொஸ்டினும், மீதமுள்ள 2ஆம் 5ல இருந்து ஒரு கொஸ்டின், இப்படி எய்தர் ஆர் சாய்ஸ்ல கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டின் அல்லது இன்னொரு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி. இதுல முதல் 5 படித்தாலே போதும். இது 11thலையும் சரி,
12th சரி. இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அப்ளிகேஷன்ஸ் டெக்னாலஜி 3 பாடத்திட்டத்திற்கும் நாம செய்ய வேண்டியது என்ன? பாதி படித்தால் போதுமானது. எத்தனை இருக்கோ அதுல பாதி. இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளிகேஷன், டெக்னாலஜி இந்த 3ல எத்தனை பிராக்டிகல் கொடுத்திருக்காங்களோ அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படிச்சா போதும். அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 10 இருக்கும். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் 10 பிராக்டிகல், 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் 10 பிராக்டிகல். எத்தனை படிச்சா போதும்? 5 படிச்சா போதும். அதே மாதிரி 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லயும் 10, 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லயும் 10 பிராக்டிகல். எத்தனை படிச்சா போதும்? 5 படிச்சா போதும். 5 படிச்சா எய்தர் ஆர்ல ஒண்ணு அட்டெண்ட் பண்ணிடலாம். அப்ப அதுல எத்தனை மார்க் வந்துடும்? 15 மார்க் வந்துடும். மீதமுள்ள ரெக்கார்ட் எல்லா ஸ்கூல்லையும் எழுத சொல்லுவாங்க. அதுக்கு 5 மதிப்பெண்கள் மேக்சிமம் போட்டுருவாங்க. நம்ம அதை நீட்டா எழுதுனா மேக்சிமம் போட்டுருவாங்க. இப்பவே எல்லா ஸ்கூல்லையும் ரெக்கார்ட் எழுதி முடிச்சிருப்பாங்க. சில பேர் கடைசி கட்டத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் விழுந்துடும். அதே மாதிரி அக மதிப்பீடு என்ற அடிப்படையில ஒரு 10 மதிப்பெண்கள். அந்த அக மதிப்பீடு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வருகை பதிவு, அட்டெண்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ், ஏதாவது ஒரு சின்ன சின்ன தேர்வு, இந்த மாதிரி 10 மதிப்பெண்கள். இது எல்லா பாடத்துக்கும் போடுற மாதிரி கணினி அறிவியலுக்கும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுக்கும், டெக்னாலஜிக்கும் இந்த 3 பாடத்துக்கும் போட்டுருவாங்க. அப்ப 30 மார்க் எடுக்கிறதுன்றது ஈஸி. அப்ப 30 மார்க் பிக்ஸ்டு தான், ரெடியா இருக்கும். மேக்சிமம் எல்லா ஸ்கூல்லையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையும் 30 மார்க் போட்டுருவாங்க, குறைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அது மாணவர்களுடைய ரொம்ப ஒழுங்கீனமாக செயல்படும் பொழுது மட்டும்தான் என்ன செய்வாங்க, டீச்சர்ஸ் கையை வைப்பாங்க. அது மோஸ்ட்லி இப்ப நடக்கிறது இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் மேக்சிமம் என்ன செஞ்சிடறாங்க, போட்டுடுறாங்க. அப்போ 30 மார்க்ஸ்ன்றது ரெடியா இருக்கு. இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? மீதமுள்ள 70 மார்க்குக்கு என்ன செய்யணும் அப்படின்றது பார்க்கணும். மீதமுள்ள 70 மார்க்கை நம்ம 4 பிரிவா பிரிக்கலாம். 1 அப்ஜெக்டிவ்ஸ், 2 2 மார்க்ஸ், 3 3 மார்க்ஸ், 4 5 மார்க்ஸ். இதுல நாம எத்தனை மார்க் எடுத்தா பாஸ்ன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 15 மார்க் எடுத்தா பாஸ். இதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அப்ஜெக்டிவ்ஸ், இந்த அப்ஜெக்டிவ்ஸ் 15 மார்க்குக்கு கேட்கிறாங்க. சோ क्वेश्चन பேட்டர்ன் ஸ்ப்ளிட் போடுறேன் பாருங்க. क्वेश्चन பேட்டர்ன் அப்ஜெக்டிவ்ஸ் 15 into 1 15 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்ல 6 क्वेश्चंस கேட்பாங்க. மொத்தம் 9 क्वेश्चंस கொடுத்துட்டு 6 क्वेश्चंस கேட்பாங்க. 6 2s are 12. எத்தனை क्वेश्चनக்கு? 9 क्वेश्चन கேட்பாங்க. 6 எழுதுனா போதுமானது. அதுல ஒரு क्वेश्चन கம்பல்சரி क्वेश्चन. அதே மாதிரி 3 மார்க்ஸ் பொறுத்தவரையும் 6 3s are 18. எத்தனை क्वेश्चन கொடுப்பாங்க? 9 क्वेश्चन கொடுப்பாங்க. அதுல நாம எத்தனை எழுதுனா போதும்? 6. அதுல ஒரு क्वेश्चन கம்பல்சரி. அண்ட் 4வது 5 மார்க். 5 மார்க் 5 மார்க் கேட்பாங்க. 5 5s are 25. 25ல எல்லாமே எய்தர் ஆர் தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆர் இரண்டாவது क्वेश्चन. இதுல 1ல இருந்து 15 வரை உள்ள அந்த எண் வரிசையில வெறும் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் வரும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த 4 அப்ஜெக்டிவ்ஸும் வெறும் புக் பேக்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. இதுவரையும் 3 வருஷத்துல தேர்வு எழுதியிருக்காங்க. ஒரு வருஷம் மட்டும் கொரோனா என்ற காரணத்தினால தேர்வு நடக்கல. மொத்தம் 6 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இந்த 6 கொஸ்டின் பேப்பர்லயும் மேக்சிமம் என்னதான் கேட்டிருக்காங்கன்னா 15 1 மார்க்கும் உள்ள இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுல 1 or 2 எக்ஸெப்ஷன். 14 கொஸ்டின்ஸ் மேக்சிமம் உள்ள 1 2 மட்டும் என்ன ஆகும், எக்ஸெப்ஷனலா வரும். அந்த 1 or 2வும் எதுல இருந்து தான் கேட்பாங்கன்னா, நீங்க படிச்ச 2 மார்க்கோ, நீங்க படிச்ச 3 மார்க்கோ, நீங்க படிச்ச 5 மார்க்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. அப்ப 15 1 மார்க் 15 மார்க் நம்ம எடுக்கணும்னா நாம செய்ய வேண்டியது புக் பேக்ல உள்ள 1 மார்க்கை தரவு பண்ணாலே போதுமானது. இதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா, நீங்க காமர்ஸோ, எக்கனாமிக்ஸோ, அக்கௌண்டன்சியோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கிறவங்களா இருந்தாலும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி பாடங்கள் படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், நீங்க அதை பார்த்துட்டு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்ளிகேஷன்ஸையோ பார்க்கும்பொழுது நோ ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் இன் த 1 மார்க். 1 மார்க் கொஸ்டின்ல ட்விஸ்டட் அப்படின்றது இருக்கவே இருக்காது. எல்லாமே நம்ம தான் இருக்கும், டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ புக் பேக்ல நீங்க 15 மார்க் படித்தாலே 15 மார்க்கை ஈஸியா எடுத்துட முடியும். அட்லீஸ்ட் 13 மார்க் எடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஸோ 13 to 15 எடுத்துடலாம். அப்போ இதுல குறைந்தபட்ச மார்க்கே வச்சுக்கலாம் 13 மார்க். சரிங்களா? 15க்கு 2 வெளியிருந்து கேட்கறானே வச்சுப்போம். மேக்சிமம் கேட்கறது இல்லை. நம்ம 13 குறைந்தபட்சம் வச்சிருக்கோம். ஏற்கனவே அங்க எத்தனை மார்க்? 30. இங்க எத்தனை மார்க் இருக்கு? 13 மார்க் இருக்கு. ஓகேயா? சரி, இப்போ எவ்வளவு மார்க் ஆச்சு? 43 மார்க்ஸ் ஆச்சு. சரி, இப்போ 9 2 மார்க் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 9 2 மார்க்ஸ்ல மொத்தம் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த ரெண்டுலையுமே 9 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இந்த 9 2 மார்க்ஸ் எத்தனை பாடத்துல இருந்து கேட்கறாங்கன்னா வெறும் 9 பாடத்துல இருந்து தான் கேட்கறாங்க. 9 2 மார்க்ஸ் 9 பாடத்துல இருந்து தானே எடுக்க முடியும். மொத்தம் எத்தனை பாடம் அப்படின்னு பார்த்தா 18 லெசன். அது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் 18 லெசன் தான், 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லயும் 18 லெசன் தான். அப்ப இதுல நான் என்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்க வெறும் 9 லெசனை தரவு பண்ணாலே போதுமானது. 9 2 மார்க்குக்கு நீங்க தரவு பண்ண வேண்டிய இடம் என்ன? 9 பாடத்தை நீங்க தரவு பண்ணாலே போதுமானது. 9 பாடத்தை தரவு பண்ணா எத்தனை எழுதலாம்னா 6 எழுதிடலாம். எப்படி எழுத முடியும் அப்படின்னா, 18 லெசன்ல ஆல்டர்னேட்டிவா எடுத்து படிங்க. 1வது லெசன் படிச்சீங்கன்னா அடுத்தது 3வது லெசன், அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 9. இதுல ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா 11th முதல் 5 லெசனை நீங்க படிச்சீங்கன்னாலே 4 2 மார்க் இல்லைன்னா குறைந்தபட்சம் 3 2 மார்க் எழுதிடலாம். எத்தனை 2 மார்க் எழுதலாம்? நீங்க முதல் 5 லெசனை தரம் பண்ணீங்கன்னா 4 2 மார்க் இல்லைன்னா 3 2 மார்க். நம்ம எத்தனை 2 மார்க் அட்டன் பண்ணணும்? 6 2 மார்க் அட்டன் பண்ணணும். 6ல 3 ரெடி. எத்தனை பாடம் தரவு பண்ணணும்? முதல் 5 லெசன்ல 2 மார்க் தரவு பண்ணா 3 2 மார்க் குறைந்தபட்சம் ரெடி. ஓகே, அதை படிச்சு எழுதி பார்க்கணும். ரொம்ப ஈஸியானது, மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அப்போ 3 ரெடி. 5 லெசன் படிச்சா 3 2 மார்க் ரெடி. இன்னும் நாம எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்டர்னேட்டிவ் லெசன்ஸா 5 லெசன்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, முதல் 5 கண்டிப்பா நீங்க தரவு பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது 7 9 11 13 15 17 இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் லெசன்ஸ் படிங்க. முதல் 5 லெசனை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா 6 2 மார்க் அட்டன் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல கம்பல்சரி மட்டும், அதாவது 5 2 மார்க் தரவாயிரும், அதுல ஒன்னே ஒன்று மட்டும் கம்பல்சரி. அந்த கம்பல்சரி மட்டும் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். பட் நீங்க சேவ் அசைட் 5 கொஸ்டின்ஸ் நீங்க ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி 30 ரெடி, ஒரு 13 ரெடியா இருக்கு. இப்போ நீங்க ஒரு 5 2 மார்க்ஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க. மொத்தம் எத்தனை மார்க் ஆச்சு? 5 2s are 10. ஸோ 23 மார்க். அங்க ஒரு 30 மார்க் ரெடியா இருக்கு. ஸோ 53 மார்க் ரெடியா இருக்கு. சரி, அதே மாதிரி தான் 3 மார்க்கும் நீங்க செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, எதை நீங்க 2 மார்க் படிச்சீங்களோ அந்த லெசன்ஸை விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவா 3 மார்க் கொஸ்டின்ஸை படிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது முதல் 5 லெசனை தரவு பண்ணணும். இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அப்ளிகேஷன்ஸுக்கும். ஸோ முதல் 5 லெசன்ஸை நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 3 மார்க் ரெடியா இருக்கு. 3 3 மார்க்னா எத்தனை ஆச்சு? 9 மதிப்பெண்கள் ஆச்சு. அது ஒரு ஓரமா வைங்க. ரிமைனிங் நீங்க படிக்க வேண்டியது, அங்க நீங்க 7 9 11 படிச்சீங்கல்ல, இங்க படிக்க வேண்டியது 6 8 10 12 14 16 18 இப்படின்னு படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு 2 2 மார்க் வந்து ஆட் ஆகும். ஸோ 5 3s are 15. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அங்க ஒரு 30 13 10 அதுக்கப்புறம் எவ்வளவு? 15. ஸோ 2 மார்க் 3 மார்க் சேர்த்தா 25 மார்க். 25 plus 13 எவ்வளவு? 38 மார்க். உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? ஒரு 30 மார்க் ப்ராக்டிகல்ல ரெடியா இருக்கு. ஸோ 68 மார்க்ஸ் இது ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி 5 லெசன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல உள்ள 5 மார்க்கை நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ 68 பிளஸ் ஒரு 10 மார்க் எவ்வளவு ஆச்சு? 78 மதிப்பெண்கள். மோரார்லெஸ் நீங்க இது பண்ணி பாத்தீங்கன்னாலே, சாதாரணமா படிச்சீங்கனாலே நீங்க 70 மார்க் எடுக்கலாம். ஸோ நான் சொன்னதை ஒரு தடவை ரீக்ளான்ஸ் பண்றேன். 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு பேருமே நீங்க செய்ய வேண்டியது முதல் 5 லெசனை தரவு பண்றீங்க. 2 மார்க்குக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா 5 லெசன்ஸை தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் லெசன்ஸா பார்க்கணும். இதுல நான் சொன்னது 7 9 11 13 15 17 அப்படின்னு சொன்னேன். நீங்க அதை 6 8 கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 மார்க்குக்கும் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் லெசன்ஸ் சொன்னேன். நீங்க அதை
மாத்தி கூட இது பண்ணிக்கலாம். இதுல 2 மார்க்ல படிச்ச ஆல்டர்னேட்டிவ 3 மார்க்ல எடுக்காதீங்க. சோ இதுதான் சேஃபர் சைடு. சோ நீங்க 70 மார்க் என்பது ஈஸியாக எடுத்துட முடியும். அப்போ 70 மதிப்பெண்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ அப்ளிகேஷன்ஸ்லயோ டெக்னாலஜிலயோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பொறுத்தவரையும் 16 லெசன் இருக்கு. இந்த 16 லெசன் எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு முதல்ல 5 லெசன் தரவு பண்ணணுமோ அதே லெசன்ஸ் தான் இதுலேயே வரும். அதாவது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், 11th கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த மூணுக்குமே ஒரே லெசன்ஸ் தான். முதல் 5 லெசனும் காமனா தான் இருக்கும். ஸோ இதுல கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதாவது கணினி தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது அதே அப்ஜெக்டிவ்ஸ் பிளான் தான். அதே ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸை தரவு பண்ணணும். அதுல 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மூணுமே தரவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் கம்ப்ளீட்டா தரவு பண்ணணும். இதை மட்டும் நீங்க தரவு பண்ணாலே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிக்கக்கூடிய நீங்க 30 மார்க் 70க்கு எடுத்துடலாம். குறைந்தபட்சம் 25ல இருந்து 30 மார்க் குறைந்தபட்சம் எடுத்துடலாம். அதே மாதிரி இதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பொறுத்தவரையும் முதல் 5 லெசனை நீங்க தரவு பண்ணதுக்கு அப்புறம் 6, 8, 10, 12, 14, 16 இது 2 மார்க்குக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எது 2 மார்க் படிச்சீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா 3 மார்க்குக்கு படிச்சுக்கோங்க. அது படித்தாலே போதுமானது. 70 மதிப்பெண்கள் என்பது இலகுவாக எடுத்துடலாம். இது முதல் கட்டம். 70 ஈஸியா எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளிகேஷன்ஸ், டெக்னாலஜி இந்த மூணுலையும் 70 எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இதுல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மட்டும்தான் என்ன ஆகும்னா விடுபடும். அதே மாதிரி இந்த 70 மதிப்பெண்கள், அப்ப 70 மதிப்பெண்கள் என்பது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, அப்ளிகேஷன்ஸ்ல, டெக்னாலஜி இந்த மூணுலையுமே ஈஸியான காரியம் தான். நமக்கு 70 வேண்டாம். இப்ப பார்க்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் எங்களுக்கு 70ன்றது நாங்க ஆல்ரெடி எடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா எங்களுக்கு 90 வர்றதுக்கு என்ன பண்றது, 100 எடுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் இதை விட ஒரு சின்ன ஒரு படி, இதற்கு மேல கொஞ்சமா நீங்க எடுத்து படிச்சாலே போதுமானது. நீங்க கண்டிப்பா 85, 90க்கு மேல ஈஸியா எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த ப்ரொசீஜர் படி 70 மார்க்குக்கு நம்ம வந்து லாக் பண்ணி நிக்கிறோம். அதே மாதிரி நான் 2 5 மார்க் அப்படின்னு போன இதுல சொல்லியிருந்தேன். அதாவது 70 மார்க் எடுக்கிறதுக்கு 2 5 மார்க் எப்படி ஈஸியா அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் 5 லெசனை தரவு பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி இதை பொறுத்தவரையும் 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் மொத்தம் 10 5 மார்க் வந்து கேட்கிறாங்க. இதுல மொத்தம் 18 லெசன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் 18 லெசன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லயும் 18 லெசன். இதுல 10 லெசன்ஸ்ல இருந்து மட்டும்தான் என்ன செய்வாங்க 5 மார்க் வந்து கேட்பாங்க. அது என்ன மாதிரியான லெசன்ஸ் அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தா நீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல இருந்து 3 5 மார்க் இல்லைன்னா குறைஞ்சது 2 5 மார்க் கேட்டுருவாங்க. எத்தனை 5 மார்க்கு? மொத்தம் 10 5 மார்க்கு. அதுல நம்ம ஆல்டர்னேட்டிவா 5 எழுதுனா போதுமானது. முதல் 5 லெசனை நீங்க தரவு பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க 2 5 மார்க் இல்லைன்னா அதிகப்படியாக 3 5 மார்க் எழுதலாம். மீதமுள்ள 7 5 மார்க் இல்லைன்னா மீதமுள்ள 8 5 மார்க் எதுல இருந்து வரும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸா இருந்தா 6வது லெசன்ஸ்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணமா சொல்றதா இருந்தா ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி 7th லெசன்ல பாத்தீங்கன்னா ஃபில் சீரிஸ் அப்படின்னு ஒரு 5 மார்க் ஒன்று இருக்கும். அதாவது ப்ராப்ளமேட்டிக் 5 மார்க். அது புக் பேக்லயும் உங்களுக்கு இருக்கும். அது நீங்க ப்ராக்டிக்கல்லே எப்படி ஃபில் சீரிஸ் பண்றது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின்ஸை கவர் பண்ணிக்கோங்க. 8th லெசன்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத லெசன்ஸ் எல்லாம் சொல்றேன், அதை மட்டும் விட்டுருங்க. மீதமுள்ள லெசன்ஸை வந்து நீங்க கவர் பண்ணுங்க. அதாவது 6 7ல இந்த கொஸ்டின்ஸ் நான் சொன்ன கொஸ்டின்ஸை படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல எல்லா 5 மார்க்கையும் படிச்சாகணும். அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் டீட்டெயிலா நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நீங்க படிக்க வேண்டியது வந்து 6வது லெசன்ல ஒரு 2 5 மார்க் படிக்கணும். 7வது லெசன்ல ஃபில் சீரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு 5 மார்க் வந்து படிக்கணும். 8வது லெசன்ல 5 மார்க் தேவையில்லை. அதாவது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல 8வது லெசன்ல 5 மார்க் தேவையில்லை. அதே மாதிரி 9வது லெசன்ல 2 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்னன்னா இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி இன்டர்நெட் சர்வீசஸ் அப்படின்னு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 2 கொஸ்டின்ஸ்ல தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10வது லெசன்ல 5 மார்க் இருக்கு. அதுல ஒன்னு HTML ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கூல் நேம் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூல் நேம் அட்ரஸ் உள்ள ஒரு கொஸ்டினை வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அது முக்கியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11வது லெசன் வந்து தவிர்க்க கூடாத லெசன், படிக்காம இருக்கவே கூடாது. பிகாஸ் அதுல வந்து ஒரு 3 5 மார்க் வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க். அட்ரிபியூட்ஸ் ஆஃப் டேபிள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட்னு ஒரு கொஸ்டின் வரும். அதை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. இந்த 3 கொஸ்டின் தவிர்க்க கூடாத கொஸ்டின், கண்டிப்பா படிச்சே ஆகணும். 12வது லெசனை நீங்க பார்க்க தேவையில்லை, ஆனால் அதில் 5 மார்க் கிடையாது. 13வது லெசன்ல வந்து CSS ஓரியன்டா ஒரு 5 மார்க் ஒன்று இருக்கு, ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு. அதை நீங்க படித்து கொண்டால் அது கொஞ்சம் இலகுவாகவும் இருக்கும். 14வது லெசன்ல வந்து 2 5 மார்க் இருக்கு. அந்த 2 5 மார்க் வந்து ஒன்று அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் டயலாக் பாக்ஸஸ் அப்படின்னு 3 டயலாக் பாக்ஸ் இருக்கும். அதாவது அலர்ட் டயலாக் பாக்ஸ், கன்ஃபார்ம் டயலாக் பாக்ஸ், அப்புறம் வந்து ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு 3 டயலாக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வரையும் நீங்க படிச்சால் இன்ஷால்லா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்னா 5 5 மார்க்கையும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ 5 5 மார்க்னா ஏற்கனவே ஒரு 2 5 மார்க்கு, இதுல ஒரு 2 5 மார்க் இல்லைன்னா 3 5 மார்க் ஆட் பண்ண பொழுது இன்னும் ஒரு 10 to 15 மார்க்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஸோ 85 மார்க்ஸ் ஈஸியா எடுத்துட முடியும். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை எடுத்து பாருங்க. அது ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ மோரார்லெஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 80+ வந்து நீங்க எடுத்துட முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க என்ன பண்ணிட முடியும்னா 80+ எடுத்துட முடியும். ஸோ 80+ எடுக்கிறது அப்படின்றது ஈஸி தான். 100 எடுக்கிறதுக்கு புக் ஃபுல்லாவே படிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா அப்படி சொல்லவே மாட்டோம். பிகாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னு. அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை நம்ம தரவு பண்ணிட்டாலே போதும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதை தரவு பண்ணிட்டாலே போதுமானது. அப்ஜெக்டிவ்ஸை தரவு பண்ணிட்டாலே போதுமானது. 95 100 அப்படின்றது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல சென்டம் அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி 95 100 அப்படின்னு எடுக்கிறத பத்தி பார்த்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நானும் 12th வரல, 12th வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை பத்தி பார்க்க போறோம். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 70 மார்க்குக்கு நாம ரெடியா இருக்கிறோம். அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் 5 மார்க்ஸ், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் 2 மார்க்ல ஒரு 5 அட்டன் பண்ணிடலாம் ஆல்டர்னேட்டிவ் லெசன்ஸ்ல. 3 மார்க்ல ஒரு 5 அட்டன் பண்ணிடலாம் ஆல்டர்னேட்டிவ் லெசன்ஸ்ல. 5 மார்க் 2 அட்டன் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் 2 அட்டன் பண்ணிடலாம். ஸோ 70ல வந்து நம்மளுடைய மார்க்ஸ் வந்து நிற்குது. இப்போ இதை 80 90 100 இதுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இதுல படிக்க வேண்டாம் 5 மார்க் படிக்க வேண்டாம் அப்படின்னு சில லெசன்ஸ் இருக்கு. ஒரு 3 5 மார்க் மட்டும் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணா 85 மார்க் வந்துடும். அந்த 3 5 மார்க் எங்க இருந்தெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, 9வது லெசன்ல கண்டிப்பா படிக்கணும். அதுல டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஆபரேட்டர்ஸ் இன் C++ அப்படின்னு இருக்கு. இந்த டோக்கன்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ் இந்த கொஸ்டினை நீங்க தவறு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு 5 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 9th லெசனை தவிர்க்க கூடாது. பிகாஸ் 9th லெசன்றது இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்து பழைய இதுல வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த போர்ஷன்லயும் வந்து இந்த டோக்கன்ஸ் ஆபரேட்டர்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதனால அதை தவிர்க்க முடியாது. அடுத்தது ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு 10வது லெசன் இருக்கு. அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ல இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப் இந்த மாதிரி இருக்கும். இதுல நெஸ்டட் இஃப் பத்தி நல்லா தரம் பண்ணிக்கோங்க, ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பார்த்துக்கோங்க, ஃபார் லூப் பத்தி பார்த்துக்கோங்க. இந்த 3 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா கால் பை வேல்யூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு.
அதே மாதிரி ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள், கால் பை வேல்யூ, அப்புறம் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த 3 கொஸ்டினை தரவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் இன்ஷால்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் 12th லெசன்ல இருந்து மோஸ்ட்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். 13வது லெசன் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ், அதுலயுமே பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி, 5 மார்க் வர்றது ரொம்ப கம்மி. ஸோ 11வது லெசனை விட்டா நேர 15வது லெசனுக்கு நீங்க வரணும். இந்த 15வது லெசன்ல ரூல்ஸ் ஃபார் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை தரவு பண்ணுங்க. அது 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 ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதுவும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது 16வது லெசன். 16வது லெசனை பொறுத்தவரையும் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. எப்படி ரூல்ஸ் ஃபார் ஆபரேட்டர் ஓவர்லோடிங்கிறது 15 லெசன்ல இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரி 16 லெசன்ல வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 17th லெசன்ல மோஸ்ட்லி கேட்கறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மார்க்ஸ் வந்து ரெடி ஆயிடும். 5 மார்க்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 85-90 வந்து தாண்டிட முடியும். இதுல நம்ம விடுபடுறது அப்படின்னு பார்த்தா 2 மார்க்ல ஒரு கம்பல்சரி, 3 மார்க்ல ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து விடுபடும். அதாவது 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரிக்கு நீங்க பார்க்க வேண்டியது வந்து சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 9வது லெசன்ல இருந்து 16வது லெசன்ல வரையும் உள்ள புக் இன்சைட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர், இல்லைன்னா சின்ன ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட், இல்ல ஒரு ப்ரோக்ராமுக்கான எரர், ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய எரர், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லயே வரும். 5 மார்க்ல மோஸ்ட்லி 15th லெசன் 16th லெசன் இதுல எல்லாத்துலயுமே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து இதுல எரர் இருக்கா, டீபக் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த டீபக் ஒரு 10 ப்ரோக்ராமை நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். 9th லெசன்ல இருந்து 16th லெசன் வரையும் உள்ள ப்ரோக்ராம்ஸை வந்து ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. 5 மார்க் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க உட்கார்ந்து எழுதுறதுக்கு பதிலா இந்த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இல்ல டீபக் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தா அதை நீங்க ப்ரிஃபர் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். டைமும் சேவ் ஆகும். ஆனா அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒர்க் அவுட் நிறைய பண்ணணும், நிறைய ப்ரோக்ராம்ஸை போட்டு பார்க்கணும், புரியணும் அப்படின்றது தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். இதுல 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் சரி, 11th கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, 11th கம்ப்யூட்டர் டெக்னாலஜியும் சரி, ரொம்ப 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 ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், சென்டம் எடுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்யுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத ஆல்மோஸ்ட் நம்ம வந்து விளக்கி இருக்கிறோம். இதுல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பொறுத்தவரையும் ஒகேஷனல் குரூப்ல உள்ளவங்க தான் படிப்பீங்க. அந்த ஒகேஷனல் குரூப்ல உள்ளவங்க வந்து நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனால மோஸ்ட்லி இங்க 80+ வந்து எடுத்துட முடியும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த 3லயுமே சென்டம் எடுக்கிறது, 70+ எடுக்கிறது, 80+ எடுக்கிறது, 90+ எடுக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் தான். ஸோ இந்த சப்ஜெக்டை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய டோட்டல் ஹை லெவலுக்கு போகணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மார்க் ஜாஸ்தி ஆகணும். ஸோ நீங்க மற்ற சப்ஜெக்டை விட இதுல கொஞ்சமா எஃபர்ட் போட்டீங்கன்னா மற்ற சப்ஜெக்டை விட ஓரளவு அந்த அளவுக்கு எஃபர்ட் போடாம ஓரளவு நார்மல் எஃபர்ட் நீங்க போட்டாலே என்ன பண்ணிடலாம், 75+, 85+, 95+, 100 ஈஸியா நம்மளால ரீச் பண்ண முடியும். பொறுமையா படிங்க, தெளிவா படிங்க, விடாம படிங்க, விடாமுயற்சியோட படிங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல், கணினி பயன்பாடுகள், கணினி தொழில்நுட்பம் இந்த பாடங்கள்ல 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படின்றத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.